ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நியூசிலாந்தில் இதுதான் புல்லு வெட்டுற மிஷின். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? நாங்கள் எங்களோட ஊர்களில் மம்பட்டியால் ஃபுல்லாக செதுக்கிடுவோம். இங்கே அப்படி இல்லை, ஒரு மட்டத்தோடு வெட்டி விடுறது. அது திருப்பி அழகாக வளர்ந்து அழகாக இருக்கும். பச்சை பசையில எப்பயுமே இருக்கும். புல் கூட வளர விட மாட்டோம். ஒரு அளவாக வளர்ந்த பிறகு வெட்டி விட்டுருவோம். அது நல்லா தான் இருக்கும். உண்மையில் எப்படி இருக்குது? எங்களோட சின்ன வீட்டு தோட்டம் உண்டு. இங்கே சம்மருக்கு தான் வீட்டு தோட்டங்கள் செய்யலாம். குளிர் டைமில் செய்ய முடியாது, செய்தால் நல்லா வராது. சம்மர் டைமில் கொஞ்சம் நல்லா வரும். எங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். என்ன இடங்கள் பற்றாக்குறைஞ்சு அதால் நிறைய செய்ய முடியாது. இந்த எங்கள் தக்காளியெல்லாம் நல்லா பழுத்து ஓய்வுற டைமுக்கு வந்துட்டுது. இதுக்கெல்லாம் நிறைய புல் இருக்குது. உள்ள வெட்டத்தான் வேணும். பார்ப்போம், வெட்டுவோம். இந்த நல்லா பூசணி வச்சுனாங்க, நல்லா காய்ச்சி இருக்குது. நான் முதல்ல காட்டியிருந்தேன். அது சின்னதாக இருந்தது. இப்போ நல்லா முத்தி இருக்குது. சமைக்கக்கூடிய பருவத்துக்கெல்லாம் வந்துட்டு இப்போ நல்லா காய்ச்சிருக்கு. நம்ம கத்தரியெல்லாம் வச்சுனா கொஞ்சம் நல்லா வரையில தான் இந்த காய் இருக்குது. எங்களோட ஊர் கத்திரிக்காய் மாதிரி தான். எல்லோரும் மிளகா வந்து வச்சுனாங்க. ஓ, நல்லா காய்ச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா காய்ச்சிருக்கு. போஞ்சி இதில் கருவேப்பில் பாவக்காய் காய்ச்சிருந்தோ. இந்த பாவக்காய் காய்ச்சிருக்கு. ஓ, நல்லா தான் இருக்கா. ஊரில் நான் பாவக்காய் என்ன சாப்பிட மாட்டேன். ஆனால் இங்கே கொஞ்சம் சாப்பிட்றது தான் நல்லா இருக்கும். பாவக்காய்ன்றாலே கயற்பு தானே, ஆனால் நல்லா இருக்கும். உடம்புக்கு நல்லா. கருவேப்பிலை மரம். நியூசிலாந்தை பொறுத்தவரை ரோஸ் தான் கூட. எல்லா வீட்டிலும் ரோஸ் இருக்கும். இங்கே ரோஸுக்கண்டு பசலையெல்லாம் கூட இருக்குது. ஓகே, பாய் நண்பர்களே.